ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 அருமையான அப்ளிகேஷனை பற்றினது தான். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிய வீடியோ கீழே இருக்குது, பார்த்து கற்றுங்க, நண்பருக்கு தெரியப்படுத்துங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுப்போம், அதில் போய் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க அப்ளிகேஷனை நம்ம எப்படின்னு பார்ப்போம். பார்க்க போகிற அப்ளிகேஷன் மூணு அப்ளிகேஷன். ஒன்று வந்து ஸ்போர்ட்டி, 2 வந்து ஏஜ் கால்குலேட்டர், 3 வந்து சைட் ஆப்ஸ். ஸ்போர்ட்டி அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகும். எப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷன் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம பலவித அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து எப்படின்னா, நம்ம ஃபோட்டோ காலேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து 4-5 ஃபோட்டோ ஒன்றா சேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பிப்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது மாதிரி உள்ளது அப்படிங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகப்படியான தலைப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த தலைப்பில் எது தேவைப்படுதோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 10-15 ஒரு அழகழகான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அது மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அழகழகாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும், வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தலைப்புலையும் 10-20 இது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 10-15 இது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு தேவையான ஃபோட்டோஸை நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறோம். உங்களுடைய நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இது ரொம்ப குயிக்காக வேலை செய்யும். டச் பண்ணி ஓப்பன் பண்ணதோட லோட் ஆகி இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுடைய கேலரியில் உள்ளதை போய் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸை நம்ம தேவைப்படுற ஃபோட்டோஸை நம்ம இங்கே டச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஃபோட்டோ உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்களுடைய விரலை வச்சு சின்னதாக பண்ணுறாலும் பெருசாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப இது கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக. நீங்கள் ஓகே அப்படின்னா இங்கே டிக் இதுக்கு பதிலாக டிக் கொடுத்துக்கலாம். இதுவும் டைட்டில் ஆட் பண்ணுறாங்களோ டைட்டில் ஆட் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பேக்கில் வர்றோம். அதேமாதிரி பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஸ்மைலி இது ஆட் பண்ணலாம், டைட்டில் ஆட் பண்ணலாம், எது வேணால் உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் ஆட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது இதை விட்டு வெளியே வர்றோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாகி போயிடும். இந்த மாதிரி அழகான இதெல்லாம் இருக்குது. வேணால் இன்னொரு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஒன்றுலையும் பாருங்கள் எவ்வளோ இது கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி அதே மெத்தட் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்மளுடைய கேலரியில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் விரலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். சரி, அடுத்த அப்ளிகேஷன் ஏஜ் கால்குலேட்டர். இதான் அந்த அப்ளிகேஷன். ஏஜ் கால்குலேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போது உங்களுடைய பர்த்டே டேட்டோ இல்லை யாருடைய பர்த்டே டேட்டோ கொடுக்குறீங்க. அது கொடுத்துனா அப்படின்னா உங்களுடைய வயசு எத்தனை மாதம் எத்தனை வயசு ஆக போகுது, நீங்கள் உங்களுக்கு வந்து பர்த்டே என்ன டேட்டு என்ன தேதியில் வருது அப்படின்னு இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு 10 வருஷத்துக்கு அது டீட்டெயில் காட்டும். உங்களுடைய என்னென்ன வருஷத்தில் என்னென்ன கிழமையில் உங்களுடைய பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மேலே வந்து டேட் இருக்குது, கீழே பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பர்த்டே டேட்டை கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இதுக்கு டேட்டு கொடுத்துருக்கோம். டேட்டு கொடுத்து கீழே பாருங்கள் கால்குலேட்டர்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் காட்டும் உங்களுக்கு எத்தனை வயசு, 26, 11 மாதம் 16 தேதி. அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வயசு 26, மொத்தம் எத்தனை மாதம், டோட்டல் மந்த்து, எத்தனை வாரம், 1470 வாரம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க உயிரோடு, டோட்டல் டேஸு, அதே மாதிரி டோட்டல் ஹவர்ஸு, டோட்டல் மினிட்டு, டோட்டல் செகண்ட், நம்ம எத்தனை வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்துருக்கோம், எத்தனை நிமிஷத்தை உயிரோடு இருந்திருக்கோம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில் மட்டும் இல்லாமல் பாருங்கள் 2017 என்ன கிழமை உங்களுக்கு வருது, 2018 என்ன கிழமை வருது, 2019 என்னென்ன கிழமையில் வருது அப்படின்ற மொத்தம் 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பர்த்டே டேட்டு என்னென்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அது அடுத்த அப்ளிகேஷன் பார்ப்போம். அடுத்த அப்ளிகேஷன் சைட் ஆப்ஸ் பார். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம சாம்சங் S7 வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கும்.
எப்படின்னா வந்து சைட்லேயும் நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம இது ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் இந்த சைடில் செட் பண்ணிட்டு நம்ம குயிக்காக வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஸ் வந்து நமக்கு உதவுது. நம்ம எந்த மொபைலாக இருந்தாலும் சரி இது வந்து நம்ம S7 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே 3 பார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இது தேவைப்பட்டா நீங்கள் மாற்றிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த பாருங்க லைட் ப்ளூ கலர் தெரியுது பதிலாக இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண அப்ளிகேஷன்லாம் சைடில் வரும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கைட்லைன்ஸ் காட்டுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க ஏற்கனவே ஆட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. எதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கையை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க அப்ளிகேஷன் மொத்தமாக இங்கே டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு. அது நீங்கள் எதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இங்கே ப்ளஸ் பட்டனுக்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட் ஆயிரும். இங்கே அடுத்து ஆயிரும். இல்லை நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த இன்ட் இருக்க பதிலாக இன்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து அது வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ இதை நீங்கள் கையை வச்சு இழுத்து பார்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோ நம்மளே ஒரு சின்ன தகவல் 3 அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் GPM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.